இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகின்ற ஒரு நாட்கள். இட்ஸ் அ ரிமைண்டர் சர்வீஸ். எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். வாட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் அப்படின்னு சிலர் கேட்பது உண்டு. என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா 7 வசனம் தான் அண்ணா அப்படின்னேன். நான் சொன்னேன் 7 வசனத்தை சொல்லு அப்படின்னேன். உடனே சொன்னா பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், முதல்ல வரிசையை சொல்லு அப்படின்னா லாஸ்ட்டில் முடிந்தது அப்படின்னா அப்புறம் நிறைய கதை தான். இன்றைக்கும் வசனத்தை கேட்டால் எல்லாம் என்ன தான் செய்யும், திணறதான் செய்யும். நல்ல கவனிங்க. இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் த லைன், பட் இட் இஸ் த கான்செப்ட். சத்தியம்தான் முக்கியமானது. இந்த நாளின் மைய கருத்தை ஒரு வசனத்தை மையமாக கொண்டு மற்ற வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக்கொண்டு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக, உனக்காகவும் எனக்காகவும் திருச்சபைக்காகவும் மனுக்குலத்தின் மீட்பிற்காகவும் தம்மை தாமே, தன்னையே பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தட் இஸ் த டே வி ரிமெம்பர் டுடே. அந்த நாளை தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். தட் இஸ் த கான்செப்ட். அதுதான். மற்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்த்துவிட்டு இதை மனப்பாடம் செய்துவிட்டு மைய கருத்தை மறந்துவிடக்கூடாது. நானும் நீனும் ரட்சிக்கப்படும்படியாக, பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படியாக, அக்கிரமத்திலிருந்து, நெறிகேடுகளிலிருந்து, அக்கிரமம் என்றால் ஒழுங்கில்லாத வாழ்க்கை, கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை வாழுவதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தில் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூல் எல்லாம் ஆன்லைன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஆஸ்க் மீ டு கம் இன் பர்டிகுலர் டைம். ஐ வெண்ட். நான் சென்ற நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாதுங்கிறது ரூல். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் நான் போயிருந்தேன். அப்போது டீச்சர்ஸ் எல்லாம் லேப்டாப் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸ். அப்போது அவங்கெல்லாம் ஸ்கூலில் உட்காந்து எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுவாங்க. இப்போ அவங்க 5 வருஷம் கழிச்சு மறுபடியுமாக லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்து பேசுவதற்கு ஆண்டவர் வழி திறந்திருக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் பிரசிடெண்ட். அதனால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லா கிளாஸ்லையும் இந்த டீச்சர்ஸ் தனித்தனியாக உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வெண்ட் இன் சைட். அப்போது அவங்க கிளாஸ் எடுக்கிறான்னு சைன் லாங்குவேஜ் காமிச்சாங்க. 2 minutes வெயிட் இன் சைட் அப்படின்னுட்டு. நான் சொன்னேன், ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யுவர் ப்ரைவசி, ஐ வில் வெயிட் அவுட் சைட். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். நல்ல கவனிங்க. ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது இப்படி வளர்ந்து கெட்டது உள்ளே உட்காந்துச்சின்னா அந்த டீச்சருக்கு என்ன இருக்கும்? நல்ல கவனிங்க. இட் இஸ் நாட் டிஸ்டர்பிங் த ப்ரைவசி. அப்போ நான் ஐ வெயிட் ஆல்மோஸ்ட் 15 minutes அவுட் சைட். எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்தவர், பெரியவர். அவர் டக்குன்னு கதவை தந்தார், சருன்னு உள்ளே போனார். டீச்சர் என்ன மாதிரியே சைன் காமிச்சாங்க. அவர் முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டார். இப்போ சொல்லுங்கள், எது கிரமம், எது அக்கிரமம்? டீச்சர் அங்கே பார்க்குறாங்க, ஸ்க்ரீனை பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க. ஐயா, அதுக்கு பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு எலும்பி வெளியில் போகணும்னு புத்தி வருதா? ஸ்டில் சி ஃபினிஷ் இஸ் இன்சைட். முடிஞ்ச உடனே இவர் வேகமாக போனார். டீச்சர் வேகமாக கதவை திறந்து, யூ கம் ப்ளீஸ் அப்படின்னாங்க. நல்ல கவனிங்க. திஸ் இஸ் த வே வி க்ளோரிஃபை கிரைஸ்ட். இங்கு தான்
நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். இதற்காகத்தான் ஒப்பு கொடுத்தார். We make difference. We gain respect when we follow the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது நாம் கனம் பெற்றவர்களாய் மாறுகிறோம். ரெஸ்பெக்ட் கம் ஆட்டோமேட்டிக்கலி. யூ ஃபாலோ இட். இந்த வார்த்தையை பின்பற்றினவர்கள் யாரும் கெட்டுப்போனதில்லை, கெட்டதாக சரித்திரம் இல்லை. சந்ததி சந்ததியாக குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அக்கிரமங்களிலிருந்து உன்னை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தோம், அதுக்கு பாவம். தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அது பாவம். அதுக்காக தான் அடிக்கப்பட்டார். அதுக்காகத்தான் அடிக்கப்பட்டார். பாவம்னு தெரிஞ்சு செஞ்சால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரமம். இதுக்கு அநேக அடிகள் உண்டு. இதுக்கு அநேக அடிகள் வாங்கின பிறகு தான் ரட்சிப்புக்குள்ளே வரும். அடுத்து சொந்த ஜனமா, நல்ல கவனிங்க. இன்றைக்கி சண்டை போட்டுக்கிறாங்க. யூதர்கள் நாங்கள் சொந்த ஜனங்கள்ங்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க சொந்த ஜனங்கள்ங்கிறாங்க. காமிடா ரெஃபரன்ஸ் அப்படின்னா காமிக்க மாட்டேங்க. நான் காமிக்க முடியும். ஹியர் இஸ் த ரெஃபரன்ஸ். ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் தான் கர்த்தருக்கு சொந்த ஜனம். இட்ஸ் ஓன் பீப்புள். ஸோ நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும், நாம் கர்த்தருடைய சொந்த ஜனம். நாம் இது உலகத்தான் அல்ல, நாம் கர்த்தருடையவைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். we belongs to God என்கின்ற உணர்வு எப்பவுமே இருக்கணும். அது இருந்தால் தான் ரட்சிப்பு முழுமை பெற்றிருக்குன்னு அர்த்தம். எங்கே சென்றாலும் நாம் தெய்வ பிள்ளைகள். we have to behave in the godly way. we have to behave like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்க வேண்டும். ஏனால் அவருடைய சொந்த ஜனங்கள் என்கிற சிந்தை உங்களை ஆட்கொள்ளுமே. ஆனால் நீங்கள் இந்த பூமியிலே விளையேற பெற்றவர்கள். you will make a difference. Children will make difference because they belongs to Jesus. Teach them all those things. இதெல்லாம் ஒரே நாளில் வந்துடாது, ஒரே நாள் மேடை பிரசங்கத்தில் வந்துடாது. in your life practice. சொந்த ஜனம். I always say you belong to Jesus Christ. when எப்போ பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது just you tell them, do you think Jesus like this? ஏசு இதை விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் அதே சொல்லும், ஜீசஸ் டோன்ட் லைக் திஸ். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி when there is a need, ask them to pray that Jesus will meet your needs. கர்த்தர்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பா. அடுத்து நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம். சாதாரண பக்தி அல்ல, வைராக்கியம் உள்ள பக்தி. உன்மேல் என்மேல் வைத்த அன்பு கொடூரமான கல்வாரி சிலுவையை வைராக்கியமாக சகித்தார். வேதம் சொல்லுகிறது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதுதான் வைராக்கியம். till I finish, till I accomplish, I will follow. நான் பின்பற்றுவேன். I will be more prayerful. இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாய் வேதம் வாசிப்பேன், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன், இன்னும் அதிகமாய் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன். அதுதான் வைராக்கியம். இல்லை கவனிங்க, அது பக்தி வைராக்கியம் இருக்கணும். நமக்கு வேற எல்லாத்துலேயும் இருக்குது, அப்படி தானே? இன்னும் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னா முழிக்க மாட்டேன், அந்த வைராக்கியம் இருக்குது. ஆனால் பக்தி வைராக்கியத்தை தேடி பார்த்தா, ஆஹா, அந்த வைராக்கியத்தை கொஞ்சம் இங்கே காமிய, அந்த வைராக்கியத்தை கொஞ்சம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கல. இட்ஸ் இன் ராங் டைரக்ஷன். இட்ஸ் பாசிபிள் ஒன்லி when you accept Jesus Christ. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சமாட்டு பக்தி இருக்கா அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் தான் பக்தி கம்மியாக இருக்குது. 5 நேரம் எங்கே இருந்தாலும் முட்டியை போட்டுடுறான், தலை கீழே தலையில் போய் தட்டிடுது, தரையில் போய் தட்டிடுது. தெய்வம் என்பதற்காக தன் உடலையும் வரித்து கொண்டு பல 1000 கிலோமீட்டர் படித்த மேதைகள் கூட நடந்து செல்லுகிறார்கள். பக்தி இருக்குது. கிறிஸ்தவர்கள் போன வாரம் சொன்ன மாதிரி 7 மணிக்கு சர்வீஸு வந்துருங்க அப்படின்னா, 7:30 தான் பிரபு பிரதர் மேடைக்கு போவார். அப்போ வந்தால் போதும், நீ எனக்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டாம், மேலே இருக்கிறவருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டினா போதும். முன்னாடி ஒரு ஆட்கள் சொல்லியிருக்கு, நீங்கள் 7:30 தானே பிரதர் வருவீங்க. ஆஹா, ஆண்டவர் 7 மணிக்கு வந்துட்டா என்ன செய்வா? 7 மணிக்கு வந்துட்டா
என்ன செய்வா? நல்ல கவனிங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுங்கள். பக்தி வைராக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா இருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் தாத்தா, அவர் தான் கோயிலில் மணி அடிப்பார். ஒரு நிமிஷம் பிந்தாது. 7 மணினா ஷார்ப் 7, விடிய காலம் 5 மணினா கரெக்டாக 5 மணி. தலைமுறைகள் கடந்து சென்றன. பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி உன்னதத்திற்கு சென்று விட்டார். சிலர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சிலர் சென்னைப்பட்டினத்தில் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க. ஹை ரிச் பீப்புள், தே கால் ஹிம் டு கம். 5 மணிக்கு மணி அடித்தது அது என் ஊழியம், அது அதான் வைராக்கியம். ஒரு நாள் சபை பெருகினது, சபை வளர்ந்தது, சபை கட்டடங்கள் புதிய மாட மாளிகைகளாக சபை உயர்த்தி கட்டப்பட்டது. அலங்கான பளிங்கு கற்களை பதித்தார்கள். தாத்தா 5 மணிக்கு மணி அடிக்கிறதுக்கு போனார் சர்ச்சுக்கு. முன்னாடி சிமெண்ட் தர, இப்போ டைல்ஸ் பதிச்சு பளபளன்னு வச்சுருக்காங்க. இப்போ வயதும் ஆகிவிட்டது. அவருக்கு தெரியாது இது வழுக்கும் என்று சொல்லி. வழக்கம் போல் தன்னுடைய பழைய பேரகான் செருப்பை போட்டுக்கொண்டு தாத்தா போனாங்க. வலிக்கு விழுந்தார். அதே தேவாலய கற்களால் தலையிலே அடிபட்டு எந்த இடத்துல மணி அடித்தாரோ அந்த இடத்துல தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். He died in the spirit. வைராக்கியம் உள்ளவராய் எந்த இடத்துல ஆண்டவருக்காய் நின்றாரோ அதே இடத்துல தேவன் பரத்திற்கு எடுத்துக்கொண்டார். நோ சிங்கிள் டிசீஸ் இன் ஹிஸ் பாடி டில் த லாஸ்ட் மூமெண்ட். ஒரு வியாதியும் ஒரு நாளும் அவரை அணுகினதில்லை. அதான் வைராக்கியம், அதான் பக்தி வைராக்கியம். நம்மை சுத்திகரிக்கும்படியாக we need cleanliness. We all make mistake. Everyone make mistake. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு we make mistake, we fall. That's why இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் it's available for us, நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. Speak Jesus Christ and blood of Jesus. பாவங்களை சமுத்திரத்திற்கு கீழாக தூக்கி போடுகிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. கண்டினியூஸ் கிளென்சிங் இஸ் த கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏதோ ஒரே நாளில் நடந்துச்சு முடிஞ்சிச்சுங்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் தவறுகிறோம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களும் தவறுகிறார்கள். பிகாஸ் நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை தவிர சம்பூர்ணமானவர்கள் யாரும் இல்லை. எவ்ரி ஒன். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸோ ஆல் திஸ் ஷுட் ஹேப்பன். இது இல்லாமல் ஒன்லி 7 வார்த்தையை வருஷம் வருஷம் கேட்குறது தானே, அப்படி தானே? ஸோ தேட்ஸ் வை ஐ வாண்ட் டு பி லிட்டில் பிட் ஸ்ட்ராங் டுடே. ஹேவ் அ லைஃப் ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கட்டும், மீட்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கட்டும். நல்லா கவனிங்க. அடிக்க தான் அம்மி ஆகிறோம்பாங்க. நீங்கள் இவ்வளவு சொல்லியுமே இன்னும் கொஞ்சம் நகர மாட்டேங்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த 7 words now. Okay, we have the display. Okay, so generally these 7 words, okay, we'll go with the first word now. Look at the சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். போதும். 2வது வசனம். put the second word. வாசிப்பார். லுக் அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியாய் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். that is the second word. okay, முதல் வேர்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். 2வது வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். 3. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். that is the third word. அதோ உன் மகன், அதோ உன் தாய். 4வது வார்த்தை மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 7:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை. this is 4th word.
நான் ஒருத்தர் கேட்டேன் 7 வார்த்தையை சொல்லலாம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, மீதி 3 எங்கே போச்சு? மீதி 3 எங்கே போச்சு? இன்றைக்கி தெரியும், நாளைக்கு இந்த வாரம் வேணால் கொஞ்சம் தெரியும், அடுத்த லெந்து நாட்கள் ஆரம்பிக்கும் போது கேட்டால் தெரியாது. நாட்களுக்கு போது கேட்டால் தெரியாது. அதனால் let us have some Bible knowledge. ஓகே, வேதாகம் அறிவு திருச்சபைக்கு மிகவும் முக்கியமானது. ஓகே, அதனால் 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் என்ன செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 2வது வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். 3வது வார்த்தை அதோ உன் மகன் அதோ உன் தாய். 4வது வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்றார். 6 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். 6வது வார்த்தை முடிந்தது. 6வது வார்த்தை முடிந்தது. சோ இப்போ 7வது வார்த்தைக்கு வருவோம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. that is final one. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி போதும். இதான் 7 வார்த்தைகள். சோ முதல் வார்த்தை பிதாவே, எல்லாம் சொல்லுவோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 2வது வார்த்தை அவனை நோக்கி நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். 3வது வார்த்தை அதோ உன் மகன் அதோ உன் தாய். 5வது வார்த்தை 4வது வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். 6வது வார்த்தை முடிந்தது. 7வது வார்த்தை பிதாவே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஸோ தாகமாயிருக்கிறேன், முடிந்தது, என் ஆவியை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். லாஸ்ட் 3 வந்துடும். லாஸ்ட் 3 என்ன செஞ்சிடும் வந்துடும். முதல் நாளில் தான் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி டைப் அடிக்கும். அதனால் அடுத்த வருஷம் கேட்பேன் ஆரம்பிக்க முன்னாடி டக்குன்னு எழுப்பி விட்டு சொல்லுங்கள் அப்படிமா. அதனால் எல்லோரும் ஆயத்தமாக இருங்க. இல்லைன்னா பிரதர் சென்ட் த பிரிண்ட் அவுட்ஸ். ஓகே, லெட் தம் ரீட் இட் இன் தி ஸ்கிரிப்சர். லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் வேர்ட். முதல் வார்த்தைக்கு நேராக செல்வோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. God forgive them. உங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. பிதாவே மன்னிச்சிருங்க. the forgiveness, the process of forgiveness. இந்த forgiveness இல்லாமல் தான் மிகப்பெரிய யுத்தங்கள் உலகத்தில் நடந்திருக்கின்றன. எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் சங்கமம் என்று நடைபெறுகிறது. அங்கே எண்ணெய் உற்பத்தி நாடுகள் எல்லாம் வட்டமேஜையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். எப்படி விலைகள் நிர்ணயம் செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு கட்டுப்பாடு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும், குவாலிட்டி, இப்படி பல காரியங்கள் அவர்களுடைய காரியங்களை தேசங்கள் உட்கார்ந்து பேசுகின்றன. அப்பொழுது அங்கே எடுக்கப்பட்ட நியமத்திற்கு இந்த தேசத்தினுடைய அதிகாரி ஒத்துப்போகவில்லை. ஏனென்றால் அந்த தேசத்தை விட இவர்களுடைய எண்ணெயின் தரம் அதிகம், உற்பத்தி அதிகம், அளவு அதிகம் என்பதினால் அவர்கள் கொஞ்சம் பெருமையாக இவைகளை நாங்கள் ஒற்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஈராக்கில் உள்ளவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு புரிதல் வரவில்லை. they are getting hoarse in the dialogue. அங்கே உரையாடல்கள் கொஞ்சம் வேகமாக சொல்கின்றன. இந்த ஊரில் இருக்கிறவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கொஞ்சம் அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனால் காரி மூஞ்சில் தொப்பிடுவான். இதே போன்ற செய்கைகள் அங்கேயும் நடைபெற்றன. அப்பொழுது அண்டை நாளிலே பதவியிலே இருந்தவரிடம், ஈராக் அதிபரிடத்திலே திஸ் இஸ் ஹேப்பன் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொன்னார், நீ எலும்பி வந்துவிடு என்று சொல்லுகிறார். எலும்பி அவர் சென்று விடுகிறார். அன்று ராத்திரியிலே இந்த தேசம் ஆக்கிரமிக்கப்பட்டது. just missing is forgiveness. ஒருவருக்கொருவர். அதற்கு பிறகு இன்றைக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளே வந்த பிறகுதான் விடுதலையாக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் நீங்கவே இல்லை. why they are suffering? because one day, one event,
ஒரு நாள் நடைபெற்ற நிகழ்விலே மன்னிக்க முடியாத ஒரு சின்ன காரியம் காலம் காலமாக யுத்தங்களை சந்ததிகளுக்கு சம்பாதித்து வைத்தது. Forgot the nation, come to the church. Forgot the church, come to a family. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிலைமை கைமீறி சென்று விட்டது. Did we learn to forgive? மன்னிப்பதற்கு கற்றுக்கொண்டோமா? நல்ல கவனிங்க. ஆரோகண சங்கீதம் என்று ஏராளமான சங்கீதங்கள் உண்டு. சியோன் மலை திருப்பயண பாடல் என்று சொல்லி தமிழிலே அதை திருவிவிலியம் மொழிபெயர்க்கிறது கேத்தலிக் பைபிள். அவர்கள் அழகாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 130, Psalms 130 verse 4, 4வது வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. You reserve, you have forgiveness. நிறைய தப்பு பண்ணிட்டான். இப்போ அந்த மலை மேல் இருக்கின்றத தேவாலயத்திற்கு கடந்து செல்லுகிறான். பண்டிகை காலங்களில் தான் கடந்து செல்வார்கள். அப்பொழுது பரிசுத்தமுள்ள ஸ்தலத்திற்கு நாம் செல்லுகிறோம். எருசலேமின் தேவாலயத்திலிருந்து சத்தியம் விளங்கும், கர்த்தருடைய வார்த்தை விளங்கும் என்று சொன்ன வார்த்தையை கேட்க போகிறோம். அங்கே ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பாக பாவ பலி, பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இவைகளை சுமந்து கொண்டு மலைக்கு செல்லுகிறான். அவனிடத்தில் ஏராளமான குறைகள் உண்டு. அந்த குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வாரா, நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்வாரா நினைக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு பாடல், உம்மிடத்தில் ஏராளமான மன்னிப்பு உண்டாண்டவரே, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டே, நான் பயப்படுகிறேன். The character of our Lord, நம்முடைய தேவனுடைய ஒரு அதிசயம். அவர் மன்னிக்கின்ற ஒரு தேவன், அவர் மன்னிக்கின்ற ஒரு தேவன். அது சொல்றாரு, ஆண்டவரே தெரியாம செஞ்சிட்டாங்க, என் தேவனே என் தேவனே. அதுக்கு பிறகு பாடுபடும் போது சொல்றாரு, கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சூழ்நிலையிலையும் பட் ஜஸ்ட் forgive them, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியாமையிலே செய்த பாவங்கள் அநேகம். ஸ்கூல் டீச்சர் திட்டும்போது நமக்கு யாருக்கும் பிடிக்கலை, எதுக்கு ஸ்கூல் டீச்சர் திட்டுனாங்க அப்படின்னுட்டு. நம்ம திருப்பி திட்டினோம், கிண்டல் அடித்தோம், டீச்சர் நடக்கிறா பாரு நடைய அப்படின்னுட்டு. டீச்சர் பஸ்ஸில் போகும்போது கல் எடுத்து அடித்தோம். இன்றைக்கும் இருக்குது இதெல்லாம், நல்லா கவனிங்க. ஆனால் எதுக்கு திட்டுனாங்க அப்படின்னு இன்றைக்கி தான் தெரியுது. ஸோ the students don't know why the teacher correct. இயேசு கிறிஸ்து கரெக்ட் பண்ணும்போது கூட அன்றைக்கு இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு பிடிக்கலை. அதனால தான் சொன்னார், வாசிக்கலாம் லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதிருந்தாயானால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இப்பொழுது மறைவாய் இருக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷம் உன்னை தேடி வந்து இருக்கிறது. ஆனால் உனக்கோ நீ அறியாதிருக்கிறாய், அறியாதிருக்கிறாய். இன்றைக்கு சபையிலே சொல்லப்படுகிற வசனங்கள், சீர்திருத்தங்கள், கடிந்து கொள்ளுதல்கள், எதுக்கு இவ்வளோ ஹார்டாக பேசுகிறாங்க? இட்ஸ் நத்திங் ஃபார் மீ, எவ்ரிதிங் ஃபார் யுவர் லைஃப். அறிந்தால் நலமாயிருக்கும், ஆனால் அறியலையே. அடுத்த வசனம் 43. உன்னை சந்திக்கும் காலத்தை, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், you did not know your timing. இன்றைக்கே இரட்சணிய காலமாக இருக்கலாம், இன்றைக்கே கர்த்தர் உன்னை சந்திக்கின்ற காலமாக இருக்கலாம். எத்தனை நேரம், எத்தனை சுவிசேஷம், எத்தனை ஊழியர்கள், எத்தனை பாடல்கள், எத்தனை பிரசங்கங்கள். ரட்சிக்கப்பட்டாயோ? எருசலேமை பார்த்து சொன்னார்,
உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்திருக்கவில்லை. நீ அறியாமல் போனபடியினால் எருசலேமை சுற்றிலும் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் நெருக்கி உன்னையும் முன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும். போதும். Listen the continuation. Because you don't know your timing. உன் காலத்தை நீ அறியாதபடியினால் the curse, சாபம் எங்கே செல்கிறது? உன் பிள்ளைகளுக்கு செல்கிறது. My dear people of God, I am so serious this morning. We need to earn blessings for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைக்க வேண்டும், சாபங்களை அல்ல, சத்தியத்தை சம்பாதித்து வைக்க வேண்டும். கவனியுங்கள், இந்த காலத்தை நீர் அறியாமல் போனபடியினால், that's why Jesus is longing on the cross. Forgive them, they don't know. மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் மேல் வரப்போகிற ஆக்கினை இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் கடந்து சென்றிருக்கின்ற வாழ்க்கை அழிவுக்கு நேராக செல்லுகிறது, தெரியவில்லை. கவனிங்க, இன்றைக்கும் கர்த்தருடைய பாதையிலே செல்லுகிறாயா? இல்லை என்றால் இன்னைக்கும் ஆண்டவர் தெரியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாரா? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இயேசு இன்னும் மரிக்கவில்லை, இயேசு இன்னும் உயிர் தெழவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் திருச்சபையின் மேல் ஊற்றப்படவில்லை. So Jesus did that. இன்றைக்கோ அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாத காலங்களை தேவன் பொறுப்படுத்தவில்லை, அறியாமையில் வாழ்ந்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். நல்ல கவனிங்க, பிள்ளை பிறந்த உடனே ஒரு பெரிய அட்டை தந்து வேக்சின் ஷெடியூல்னு சொல்லுவாங்க, தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பெருசாக நமக்குலாம் அந்த காலத்தில் பிசிசி போட்டு பெரிய தழும்பு இருக்கும் எல்லாருக்கும். எதுக்கு அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி பல வியாதிகள் மனுஷரை கொண்டு இருந்தது. காச நோய் வந்து கொண்டதுனால பிசிஜி கொண்டு வந்தாங்க. மம்ஸ், புட்டாளமை, ரூபல்லா என்று சொல்கிற அம்மை நோய்கள் வந்ததுனால் எம்எம்ஆர் கொண்டு வந்தாங்க. அப்படி போலியோ நிறைய பேரை முடக்கி போட்டது. பீகாரில் இன்றைக்கும் போலியோவில் முடங்கி இருக்கிறவர்கள் ஏராளம். அதனால தான் ஓரல் போலியோ கொண்டு வந்தாங்க. அப்போது இவைகள் எல்லாம் கொண்டு வருவதற்கு முன்பாக வேறு வழி கிடையாது. வியாதியை சந்திச்சு தான் என்ன செய்யணும், ஆகணும். ஆனால் இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கம் அதற்குரிய அட்டவணைகளை கொடுத்து சரியான இடத்திலே போய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் செய்யாதிருந்தால், தெரியாத காலங்களிலே தேவன் பொறுமையாயிருந்தார், தெரியவில்லை. இன்றைக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது, இன்றைக்கு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு கல்வி அறிவு வந்திருக்கிறது. அன்றைக்கு பெரிய வேத புத்தகங்களை வைத்து தேவாலயத்தில் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் என்று வாசித்தார்கள். ஏனென்றால் வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு வாசிக்க தெரியாது, வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு வேதத்தை வாசிக்க தெரியாது. இன்றைக்கு எழுத்தறிவு எல்லோருக்கும் வந்திருக்கிறது. Even the small children, they can read it. Even they can meditate it. ChatGPTயில் போய் மெடிடேட் பண்ணி யான்ட்டே டவுட் கேட்குறாங்க. நமக்கே சில நேரம் தலை சுற்றுது, இப்படி சம்பந்தங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னுட்டு. நல்ல கவனிங்க, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் உனக்கு ரட்சிப்பு வருமோ? நல்ல கவனிங்க. அதனால தான் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். ஏனெனில் ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து என்ன செய்கிறாங்க? ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் ஒரு முறை ஞான ஸ்நானம் பெற்றும். பிரகாசிக்கப்பட்டது அந்த காலத்தில் பயன்படுத்தின வார்த்தை ஞான ஸ்நானம். ஒரு முறை ஞான ஸ்நானம் பெற்றும் பரிசுத்த ஆவி பரம ஈவை ருசி பார்த்தும் ஏராளமான வார்த்தைகளை கேட்டும் மறுதலித்து போனவர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள்
அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இன்றைக்கும் அவமானப்படுத்துகிறார்கள். It's a big shame for God when the Christians behave ungodly, not others. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடந்து கொள்ளாத போது it is a big shame for Jesus Christ. Big shame. அவமானப்படுத்துகிறார்கள், சிலுவையில் மறுபடியும் அறைகிறார்கள். அவங்க ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். அண்டர்லைன் தட் வேர்ட், கூடாத காரியம். they put disgrace. நல்ல கவனிங்க, கூடாத காரியம். மன்னிப்பில்லை. ரோம பேர்ச்சேவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மன்னிக்கப்பட்டார்கள். கள்ளர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பரம ஈவும் இப்படிப்பட்ட பிரகாசமும் இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளும் இல்லை. இன்றைக்கு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. உனக்கும் எனக்கும் ஞானஸ்நானம் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உண்டு. வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நல்ல கவனிங்க. To repent today. கூடாத காரியம் என்று செல்வமே, ஆனால் ட்ரை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Get back. God will forgive you. விடு, அக்கிரமத்தை விடு, குடி பழக்கத்தை விடு, கடும் சொற்களை விடு. மன்னிப்பின் சுவாபம் உள்ளே வரட்டும். ஆண்டவர் உன்னை மன்னிப்பது, மறுபடியும் மார்பில் அணைத்துக் கொள்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே. மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே தோறிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தோறிப்பார். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். நம்ம படமா எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே. என்னில் உன் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே தோறிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தோறிப்பார். இரண்டாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்தது, கள்ளர்கள் சிலுவையிலே இயேசுவோடு கூட அறையப்பட்டு இருக்கிறார்கள். 39, 23, 39 இருந்து வாசிப்போம். லூக்கா 23, லூக் சாப்டர் 23 from 39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான். அங்கே இப்பொழுது இயேசுவோடு கூட வலப்பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் மத்தியிலே கிறிஸ்து இயேசுவும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் ஆண்டவரை பார்த்து இகழ்கிறான், அவன் பாவத்திலே சாகிறான். he is dying in his sin. அதனால தான் நிகழ்கிறான். இன்னொருவன் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் பாவத்திலிருந்து பரிகாரம் தேடுகிறான். ஒருவன் தன் he is dying in sin. இன்னொருவன் பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிறான். மத்தியிலே இயேசுவோ பாவத்திற்காக மரிக்கிறார். dying for sin.
பாவத்திலே சாகிறவனுக்கு உணர்வு இல்லை, அவன் இன்பமும் இகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். குறை சொல்லுகிறவன் மரணம் வரைக்கும் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் இவனோ திடீரென்று சொல்லுகிறான். இவனுக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது. நாம் நம் செய்த தவறுக்காய் தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவரிடத்துல பாவம் ஒன்றும் இல்லையே. நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கள்ளனுக்கு இருந்தது. நமக்கு உண்டோ? நமக்கு உண்டோ? எல்லாம் கவனிங்க. கள்ளனை போல் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கும் ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொல்ல முடியுமோ? என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல முடியுமோ? எல்லாம் கவனிங்க. அவனுடைய ஜெபம் அவனை அக்கினி ஜுவாலைக்கு தப்பிற்று. From the fiery hell he has been saved. Rather he received the promise of paradise. பரதேசியினுடைய வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறது சிலுவையில். Days are so. It's not last. Still there is time. இன்னும் நேரம் உண்டு, இன்னும் கிருபையின் காலம் உண்டு. கள்ளனை ரட்சித்தவர் உன்னையும் ரட்சிப்பதற்கு போதுமானவர். நல்லா கவனிங்க. இட்ஸ் மீன் பாரடைஸ். நமக்கு பரதேசின்னு எழுதியிருக்கு. அதுக்கு இன்னொரு தமிழ் பெயர் உண்டு, பேரின்ப வீடு, பேர் இன்பமான வீடு. அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும், தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே, தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். Day everybody has to come out in the judgment. பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பாடி இந்த பேரின்ப வீட்டில் இருக்கிறவங்களும் வரணும். அதான் ஒவ்வொன்றும் ஒப்பு வைத்தது. நியாய தீர்ப்பில் ஒவ்வொன்று நியாயாதிபதியாகிய இயேசுவுக்கு முன்பு எல்லாரையும் ஒப்படைக்கும். தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே என்ன அடைந்தாங்களாம்? நியாய தீர்ப்பு அடைந்தார்களாம். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய், எல்லா நிதிக்கும் கூலி பெறுவாய். அதே போல் நீ கனம் பெற்றிருப்பாய். ஆனால் அன்றைக்கு கிறிஸ்து உன்னை மகிமையின் கிரீடத்தினால் அலங்கரிக்கின்ற நாட்கள், நியாய தீர்ப்பின் நாட்கள். அந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஏராளமான விளக்கங்கள் உண்டு. சில somebody says that now there is no paradise. கிறிஸ்து அங்கு சென்றதினால் அங்கிருந்தவர்களை கூட்டி சென்று பரத்திற்கு சென்று விட்டார், ஆகையால் உன்னதம் என்கிறது மாத்திரம்தான் உண்டு என்று சொல்லி ஏராளமான காரியங்கள் உண்டு. நான் யாரையும் குழப்பவில்லை. but there is a place where the godly people take rest. தேவனுடைய பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகின்ற ஒரு இடம் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமாவும் அங்கே இளைப்பாறியது. அந்த இடத்திலே இளைப்பாறும்படியாக தேவன் அந்த கல்லனை தன்னிடமாக சேர்த்து கொண்டார். அதனால தான் இயேசு சொன்னார்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்பான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many house, many rooms in my father's house. Children, listen. John chapter 14 verse 2. My father's house has many rooms. You have a father, he has prepared the room for you. We are traveling towards that house, wonderful house. Don't lust at the big luxurious house here. There is no Jesus inside. There's a house God has prepared for us. கையினால் கட்டப்படாத ஒரு வீடு நமக்கு உண்டு. There's a place the Father has prepared. அறிவாயோ? அது தெரிஞ்ச எதுக்கு உலகத்தில் போட்டு அடிச்சுக்கிறோம், ஏங்கிக்கிறோம்? எதுக்கு ஏக்கம்? எதுக்கு உலகத்தின் ஆசை? ஏன் பண ஆசை இன்னும் ஜெயிக்க முடியல? we don't know where is our destiny. எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசிப்பான். அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அப்ப இன்னொரு வீட்டை பார்த்துக்கப்பான்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு வீட்டை பார்த்துக்க. there are many mansions. ஏராளமான எல்லா தேசத்திற்கும் ஸ்தலம் உண்டு. many mansions சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். in that there is one for you, everybody here. நிறைய அறைகள் உண்டு. அதுல ஒன்று உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். everyone here that house is decorated. அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ?
நல்லா கவனிங்க. ஐ டோல்ட் யூ நபாசி ஆர் ஹியர், ஐ டோன்ட் நோ. ஒரு அம்மா மரிச்சாங்க, பரலோகத்துக்கு போனாங்க. பேதுரு வந்து கூப்பிட்டு போனார், வாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு. வாங்க உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் அந்த அம்மா தெருவுக்கு போக முன்னாடி தெருவில் இருந்து அவங்க வீட்டுக்கு பால் ஊற்றின அம்மா குதிச்சு வந்தாங்களாம். ஏக்கா வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இதுதான் நான் தங்குற வீடு அப்படின்னு. உடனே உன் வீடே இவ்வளோ அழகாக இருக்கு, என் வீட்டில் பால் விற்ற நீனே இவ்வளோ அழகாக இருக்காடா, என் வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த அம்மா நினைச்சாங்களாம். உடனே இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சாங்களாம். அவங்க வீட்டு வேலைக்காரி குதிச்சு வந்தாங்களாம். ஏம்மா எங்கள் வீடு பாருங்க எப்படி நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. ஏன் பால்காரி வீடோட உன் வீடு நல்லா இருக்குடி அப்படின்னு. உடனே உங்கள் 2 பேர் வீடே எவ்வளோ அழகாக இருந்தா உங்கள் 2 பேருக்கும் எஜமான்னா என் வீடு எப்படி இருக்கான்னு பேதர் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய், இதுதான் உங்கள் வீடு. அது இந்த 2 வீட்டை காட்டிலும் சின்ன வீடாக இருந்துச்சு. பேதுருவை பார்த்து கேட்டாரான், பேய் நீங்கள் எல்லாம் பார்ஷியாலிட்டி பார்க்குற ஆட்கள்வே, என் பால்காரியும் என் வேலைக்காரியும் நல்ல வீட்டில் இருக்கா, நீ என்ன இந்த சின்ன வீட்டில் உட்கார சொல்கிறியா அப்படின்னு. பேதுரு சொன்னாரான், ஐ எம் நாட் த ஜட்ஜ், ஜட்ஜி சப்பு. நீதிபதி எங்கே இருக்காரு? ஏன்னா நீ எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும் நீ பரலோகத்தில் இவ்வளோ தான் சேர்த்து வச்சா. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை உங்கள் பொக்கிஷங்களை பூச்சியும் திரும்பவும் அங்கே அழிக்கிறதில்லை. நீ கீழே சேர்த்து வச்சதெல்லாம் அரிச்சு போச்சு, மண்ணாட போச்சு. அரிக்காத இடத்துல சேர்த்து வையின்னு சொன்னாங்களே, கேட்டியா? அது கொஞ்சத்துலேயே நிறைய மேலே சேர்த்து வச்சிருக்கு, நிறையா மேலே. அதனால் அவங்க வீடு நல்லா இருக்குமான்னு சொன்னாராம். நம்ம எத்தனை பேர் எத்தனை வீட்டை பார்த்து ஏங்க போகிறோமோன்னு தெரியலை. கவனிங்க, மேபி டிஃப்ரென்ஸ் இன் த ஹவுஸ், பட் வாட் இஸ் த என்விரான்மெண்ட்? அந்த வீட்டில் தெருவில் ஏராளமான வீடுகள் இருக்கலாம், வித்தியாசமான வீடுகள் இருக்கலாம். ஆனால் தெரு எப்படி இருந்துச்சு? நல்ல கவனிங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Revelation 21. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. That is a decorated house. கல்யாண வீட்டு அன்னைக்கு மட்டும்தான், கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் நம்ம வீடு அலங்காரமாக இருக்கும், அப்படி தானே? பாட்டி முடிய ஜன்னலில் ஏறி ஜன்னலை க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா கல்யாணம் இல்லை, ஆனால் அது மணவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட வீடாகவே இருக்கிறது. ஆயத்தமாக்கப்பட்ட வீடு, அலங்கரிக்கப்பட்ட வீடு. That is the blessing in Jesus Christ, my dear people of God. ஆயத்தமாக்கப்பட்ட வீடு, அலங்கரிக்கப்பட்ட வீடு. It's a new house, it's a new Jerusalem. What a blessing we have in Jesus Christ. Finish the race in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஓட்டத்தை ஓடு. 4வது வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அலறுதல் இல்லை. சைரன் அங்கே அலறாது, இங்கே மொபைலில் முடி அலறுது. ஊன்னுட்டு பிள்ளைகள்லாம் எழும்பி அப்பா கேட்டா புட் சைலண்ட் ஸ்லீப், அப்படிதானே? அது அடிக்கிறது அடி நம்ம வீட்டில் விழுற மாதிரி அடிக்குது. அங்கே அலறுதல் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் விண்ணவர் பாதம் சேர்வே.
பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. எல்லாம் பரலோகமே என்று காண்பேனோ, பரலோகமே. மறுபடியும் அந்த லைனை பாட போறோம். வருத்தம் பசிதாகம், விசுவாசத்தோடு வருத்தம் பசிதாகம், வருத்தம் பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை, துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை. வெண்கிரீடம் வாஞ்சிப்பேன், வெண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பாதம் சேர்வேன், வெண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே லோகமே என்று காண்பேனோ, லோகமே என்று காண்பேனோ. பசிதாகம் அங்கே இல்லை. வருத்தம் இல்லாத ஒரு வீடு, மனதுயரம் இல்லாத வீடு. கல்லனுக்கு வாக்களிக்கப்பட்டது. வாக்குத்தத்தத்தில் நீ இருக்கிறாயோ? கிறிஸ்துவுக்குள்ளான மேன்மை எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தொங்கிக் கொண்டு இருக்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதத்திற்குள் வரை இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கவனியுங்கள். வசனத்திற்கு நேராக போவோம். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ அதோ உன் தாய் என்றார். அதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. போதும். யோவான் 19:26-27 முடிய காணப்படுகிற காரியங்கள். இயேசுவினுடைய தாய் அன்பு சீசன் சிலுவை அண்டையிலே நிற்கிறதையும், அருமை ஆண்டவர் சிலுவை வேதனையை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிற வேலை, முள்மூடி சூட்டப்பட்ட வேலை, வேதனையின் உச்சியிலே தன்னுடைய தாயை நோக்கி பார்க்கிறார். there is a responsibility still. கடைசி நொடி வேலையிலும் when he was dying, there is a family responsibility. I'll tell you, whatever may be your situation, whatever may be struggles you go through, even it's a terrible pain of death, still there is a family responsibility. குடும்பம் என்கின்ற ஒன்று உண்டு என்பதை கல்வாரி சிலுவையில் இயேசு காண்பித்து கொடுத்தார். You belongs to the family. You are not belongs to old age home. You are not belongs to orphanage home. You belongs to a family. Honor that. Honor your family. Again and again I am telling. எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடி வருகிறார்களோ மத்தியில், that is the primary church. We are not going to church regularly. I don't care. Are you praying as a family? Are you praying as a family? One week I have duty. எனக்கு டியூட்டி இருக்குது, வேலை நேரம் இருக்குது, சர்ச்சுக்கு போக முடியல. இட்ஸ் ஓகே. வீட்டில் ஜெபம் பண்ணீங்களா? It's your primary church. Did you practice your children to read the scripture in the prayer time? Did you practice your children to sing? They will meditate. They will imitate you. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்வாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எனக்கு கற்று தந்தாங்க, எங்கள் அப்பா எனக்கு கற்று தந்தாங்க. ஒரு பிள்ளை வந்து ஒரு சினிமா பாட்டை பாடினான். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. யாருமா உனக்கு சொல்லி தந்தா அப்படின்னா, எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னா. ஆஹா, நான் இப்போ யாருக்கு கிளாஸ் எடுக்க? அம்மாவுக்கா? Listen, I'm telling you, whether it's wrong or right, I'm not going there. I'm telling you, what you do, your children will do. அவ்வளோதான். கடைசி வேலையெல்லாம் தன் தாயை இட்ஸ் ஹானரிங் த பேரண்ட்ஸ்.
கனம் பண்ணுகிறது. பவுல் சொன்னார்ல எபேசியர்ல, எஃபிசியன்ஸ் சாப்டர் 6 1-3, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள். Childrens, obey your parents and the Lord. This is right, everything else wrong. Obey someone, it's wrong. It's your parents. Your parents. Bible is not writing here, obey your pastor. No. Obey your parents. No one can replace your parents. The entire world. You never find a love like your mother love. This is acceptable to God. You know what will happen? What is the blessing of obeying your parents? Next one. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியாக, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், that is the promise. That is the promise. Honor your mom and dad so that you will be blessed. உனக்கு நன்மை உண்டாகும். நல்லா கவனிங்க. Two extremes. ஒன்று மனைவிக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி மனைவியை கனவீனப்படுத்தக்கூடாது. அப்படி எழுதியிருக்கு. லிசன். இங்கே தான் பேலன்ஸ் போயிடுது, இங்கே தான் சாணக்கியத்தனம் போயிடுது. ஓகே, லிசன். இல்லைன்னா இங்கே தான் பிரச்சனை நிறைய வருது. Honor your parents. Yes, right. At the same time, don't add bitterness to your wife. நல்ல கவனிங்க. They are old age. Most of our parents are old age. They crossed 70, right? They are like a child. Consider them, they are like a child. They are degenerating. So, maybe whatever they say something you don't like, forget it. It's for some time. Forget it. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து ஆள் மனதில் போட்டு இடிச்சு, ஐ வில் டெல் யூ, உனக்கு நன்மை உண்டாகணும்னா உன் நாட்கள் நீடித்த நாட்களாய் வியாதியற்ற ஒரு வாழ்க்கைக்கு பேதம் காண்பிக்கின்ற, சுகமான ஒரு வாழ்க்கைக்கு பேதம் காண்கின்ற முறைமை. Do not create pain to your parents. கனம் பண்ணுங்க. நல்ல கவனிங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். How can we honor? எப்படி கனப்படுத்தலாம்? We are in Middle East. நம்ம மத்திய கிழக்கில் இருக்கிறோம். அப்பப்போ நம்மளை பூட்டி போட்டுருவாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் போகக்கூடாது அப்படின்ட்டு. யாரோ சண்டை போடுறாங்க, யாரையோ பூட்டி போட்டிருக்காங்க. So how to honor? First, give time to your parents. Listen to them what they are telling. இன்னைக்கு பெரிய பிரச்சனை எல்லா பேரண்ட்ஸுக்கும், பிள்ளைகள் திரும்பி வருமா வராதா? அப்படி தானே? எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்படியும் மோடி கப்பல் விட்டுருவார், முதல் கப்பலில் நீ ஏறி வந்துரு அப்படி. நல்லா கவனிங்க, முதல் கப்பலில் ஏறி எடு செஞ்சிரு வந்துரு அப்படின்னுட்டு. See, I even given up my Canadian offer, American offer to give my life to Christ for the church. நான் எப்படி முதல் கப்பலில் ஏறுவேன்? But her longing. எல்லா அம்மாவுக்கும் அப்படி தானே? ஏதோ ஃப்ளைட் விட்டால் ஏறி வா போதும் இருக்கா இல்லையா? அது அடுத்த ஸ்டைலு, அது இன்னொரு ஸ்டைலு. ஜஸ்ட் லிசன் டு தம். யூ டோன்ட் டேக் டிசிஷன், பட் லிசன் டு தம். அது கவனித்தாலே போதும். அது இந்த நாட்களில் கால் தம். இந்த நாட்களில் தவறாமல் கூப்பிட்டுரு. ஏன்னா நீ உயிரோடு இருக்கே இல்லையானே தெரியணும் முதல்ல. எங்கள் வீட்டில் ஒரு நடந்தது. என்ன நடந்தது? நான் நியூ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அப்போது என்னுடைய ஃபோன் நான் ஒரு எமர்ஜென்சி கேஸுக்கு ஸ்க்ரப் பண்ணதுனால என் ஃபோனை வெளியில் வச்சுட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா எனக்கு கரெக்டாக 2 மணிக்கு அடிப்பாங்க.
எங்கள் அம்மா என்ன அடித்து பார்த்துருக்காங்க, நான் எடுக்கலை. நான் எப்படி எடுக்க முடியும்? ஃபோனை கையில் எடுக்கக்கூடாது, ஸ்டெரைல் அடிக்குது. நான் சொன்னேன் சைலண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நேரம் தாண்டி போயிடுச்சு. நான் 3:30 தான் நான் வெளியில் வந்தேன். எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, சரியில்லை. நேராக என் ஒய்ஃப் கிடச்சிட்டாங்க. தம்பி ஃபோன் எடுக்கலை, என்ன ஆச்சுன்னுட்டு. நான் இவா கூட 12 வருஷமாக இருக்கிறேன் கூட. ஓகே, 2011 இருக்கிற அவளுக்கு தெரியும். நான் நடுராத்திரிலையும் எழும்பி போவேன். நடுராத்திரியில் எழும்பி போயிட்டு ஆன்கால் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். டியூட்டி முடிச்சுட்டு நான் திரும்ப மாட்டேன். திரும்பலைன்னா ஏதோ கேஸில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். இவளுக்கு தெரியும். அவங்க சொன்ன உடனே இவா சொல்லியிருக்கலாம் கேஸில் இருப்பாங்கன்னு. இவா என்ன நினச்சிட்டா, இவாளும் திருப்பி அடித்தா. அம்மா எடுத்தால் எடுக்கலை, வேறு நான் இவா அடித்தா எடுப்பேனா? ஓகே, நோ பார்ஷியாலிட்டி வித் மீ, ஹானர் போத், பேலன்ஸ். ஓகே, அப்போது இவா எடுக்கலன்னு உடனே இவா இன்னொரு ஆளுக்கு ஃபோன் அடிச்சிட்டா. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆஹா பிரதரை காணுன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் என் கூட வேலை செய்கிற என்னோட கொலிக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலோட மெயின் ஸ்டேஷனுக்கு வருது, பிரபு பிரகாசை எங்கே காணுன்னுட்டு. நல்லா கவனிங்க, மெயின் ஸ்டேஷனுக்கு கால் வருது. மெயின் ஸ்டேஷனில் இருந்து வேர் இஸ் பிரபு, பிரபு இஸ் இன் த கேஸ், நோ வேர் எல்ஸ் இன் த கேஸ். நல்லா கவனிங்க. அது ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, there is your call, keep on coming, where are you, tell them I am safe, tell them I am safe. இப்போ நான் யாரை திட்டுறது சொல்லுங்க? லாஸ்ட்ல பேச்சு அண்ணனை காணும், அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நல்லா கவனிங்க, எங்க ஆரம்பிச்சிச்சு? இஸ் ஃப்ரம் மை மதர். தட் இஸ் த லாங்கிங் ஆஃப் ஆல் த மதர்ஸ். பிள்ளை உயிரோட இருக்கானா? எவ்ரிஒன், how old your parent doesn't matter, call them when you go visit them. வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்க்காம வந்து என்ன கத்தர் உனக்கு கனம் பண்ணுவார், நீ கனவுலையும் நினைக்காத. நோ, that is not this Bible, not this Bible. Visit them, speak with respect. உன்னை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தாங்கல்ல, நீ இன்னைக்கு ஒரு ரெஸ்பெக்டட் பிளேஸில் இருக்கான்னா they pay the sacrifice. அவங்கள உன்னை படிக்க வச்சாங்க, அவங்கள உன்னை ஸ்கூலுக்கு நீ போக மாட்டேங்கும் போது அடித்து துரத்துனாங்க. உனக்கு கல்வி வராத போது உன்னுடைய டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி உன்னை உயர்த்தி உன் கல்விக்கு பே பண்ணது, உன்னுடைய ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணது, உன் கல்லூரிக்கு பணம் செலுத்தினது, உன் பஸ்ஸுக்கு ஃபேர் தந்தது எல்லாம் அவங்க தானே. And why the respect is going down now? Speak with respect. When you are struggling, ask for advice. உன்னை விட அதிக அனுபவம் அவங்களுக்கு உண்டு. They have more experience than you. வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்தது அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். They can give you golden advice. நிறைய நேரம் நம்மளை பெரிய மேதாவியாக நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளை பெரிய மேதாவியாக நம்ம நினச்சிக்கிறோம். No, ask them. They can give you the advice. Provide support. உன்னை உயர்த்தினாங்க, இன்றைக்கி கால் கையில் பலன் இல்லை, கொஞ்சம் உதவி தேவைப்படுது. Give them financial support. Give them financial support. If possible, take them out for the dinner. That heart will bless you. அந்த இருதயம் உன்னை ஆசீர்வதிக்கும். யார் கூடயோ டின்னர் இருக்கிறோம், சொந்த அப்பா அம்மா கூட டின்னர் இருக்க முடியாது. Take them out. Have a dinner with them. என் தகப்பனாரை நான் நினைத்து பார்க்கிறேன். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஓலக்கடையில் பரோட்டா இருக்கும். Today I am missing him. I can take him to any hotel he want. I lost. நல்ல கவனிங்க. Do that. These are the things will bring blessing. Will break all your curse. Express your gratitude. நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்களை படிக்க வச்சதுனால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினதுனால தான் நான் வியாதிப்பட்ட நாட்களிலே என்னை சுகமாக்குனீங்க. When I was suffering with fever, diarrhea, so many kind of diseases,
இந்த கரங்கள் அல்லவோ என்னை உயர்த்தினது, என்னை பாதுகாத்தது. Be thankful to them. That's what Jesus is showing on the cross. Be thankful to them. நன்றி உள்ளவங்களா இருங்க. Respect their values. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். Respect their values. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பயன்படுத்தின குடம் இன்னும் இருக்குது மேலே. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 43 வருஷம் ஆயிட்டு. அதே தவளைப்பானை தான் இருக்குது வீட்டில். இன்றைக்கி ஃபில்டர், கூல்ஃபெக்ஸ் எல்லாம் வந்துட்டு. பானையை மட்டும் தொடாத, நல்லா கவனிங்க. பானையை மட்டும் இடிச்சு வச்சிடக்கூடாது, தொடக்கூடாது. நம்ம வாரத்துக்கு ஒருக்கா உப்புடப்பாவை மாற்றிடுறோம். எங்கள் வீட்டில் 40 வருஷமாக ஒரே உப்புடப்பா தான். என் மனைவி வந்தோடனே, பாப்பா இது என்ன ஓல்டு, இது என்ன ஓல்டு. நான் சொன்னேன், டோன்ட் டச், உனக்கு வேணும்னா புதுசு வாங்கிக்க, ஆனால் அதை மட்டும் தொட்டுறாத. தவளையை தொட்ட பிகாஸ் வேல்யூஸ். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் காலத்துக்கு பிறகு நீங்கள் எதையும் செஞ்சுக்கங்க, என் காலத்துக்கு பிறகு எதையும் செஞ்சுக்கங்க. பெரிய பிரியாணி அண்டா ஒன்று இருக்கும், மேலே இருக்கும், தொடாத தொடாத. ஏன்னா 3 பிள்ளைகளும் வரும்போது அதில் தான் சமைக்கணுமா. 5 வருஷம் ஆகுது 3 பிள்ளைகளும் சந்திச்சு. நல்லா கவனிங்க. தட் இஸ் தேர் வேல்யூஸ். போனவொடனே இது என்ன அழுக்கா இருக்குது அதுன்னு தூக்கி போட்டா நீ முடிஞ்சா. முதல் நாளே உன் சந்தோஷம் போச்சு. முதல் நாளே உன் சந்தோஷம் என்னமோ எல்லா நாளும் கூட இருக்கிற மாதிரி. போனவொடனே இது அழுக்கு, இது அழுக்கு, இது அழுக்கு. வெயிட் 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 வெயிட், கிவ் டைம், கிவ் டைம். போன உடனே யூ ஆர் த்ரோயிங் தேர் வேல்யூஸ். நான் உப்புடப்பா தூக்கி போடலை, மதிப்பீடுகளை தூக்கி எறிகிறாய் என்பதை கவனித்துக்கொள். Don't do that. That will crush them. That will crush them. Set a healthy boundaries. That's very important. Last one. Honoring doesn't mean allowing to abuse. நல்ல அம்மா கூட இருக்கிறான், அம்மா பிள்ளையா இருக்கிறோம், அதற்காக உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியும் குறைச்சி பேசக்கூடாது. Set the boundaries. Set the boundaries. Here only we lose. Tell, don't talk. உங்கள் தேவை சந்திக்கப்படுதா? Are you happy? Your son is okay? Sit there. உங்கள் மாமியார் எவ்வளோ பேசியிருப்பாங்க உங்களை. நான் ஒரு நாள் சொன்னேன், உங்கள் மாமியார் எவ்வளோ பேசியிருப்பாங்க உங்களை. எங்கள் மாமியார் என்னை ஆசீர்வதிச்சாங்க, அதனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. நான் அதே மாதிரி உங்கள் மருமகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதே மாதிரி ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், ஆசீர்வதிப்பேன். Set the boundaries. That's what we are. தன் உயிரை பிடித்து கொண்டு கல்வாரி சிலுவை வரைக்கும் வந்த யோவானிடத்தில் தான் தன் தாயை ஒப்பு கொடுத்தார். நாட் another 10. கல்லறை முறைக்கு வராத யார் கையிலையும் ஒப்பு கொடுக்கல. பெற்றோர் யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? The one who is trusted. நம்பிக்கைக்குரியவர்கள், கடைசி வரைக்கும் கூட வரக்கூடியவர்கள். Old age home cannot do that, my dear brothers and sisters. முதியோர் இல்லங்கள் அதை செய்ய முடியாது. Honor, honor, loving mother. கடினமான காரியங்களை ஏற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலே கிருபை பெற்றவிலே என்று வாழ்த்தின முதல் பாத்திரம். முதல் பாத்திரம். நல்லதான் கவனிங்க. You do your job. You honor. Brother, I am honoring, but their response is not good. Forget it. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்தெல்லாம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்க. எந்தெல்லாம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்க. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி
பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. இப்படியாக கல்வாரி சிலுவையின் பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாவம் மூடிக்கொள்ளுகின்ற ஒரு வேலை, பாவத்தை சுமந்து தன்னுடைய சரீரத்திலே மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற வேளையிலே நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன இயேசு இப்பொழுது பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற வேலை வருகிறது. மார்க்கு அடுத்த வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அர்த்தமா. நிறைய வேளைகளிலே வேதத்தை தெரியாதவர்கள் இதற்கு ஏராளமான கேள்விகளை கேட்பது உண்டு. This is a time it is referring to Psalm 22. சங்கீதம் 22 சங்கீதக்காரன் சொன்னபடியே இயேசு கிறிஸ்துவின் மரணம் நிறைவேறுகிறது. வாசிக்கலாம் 14 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிட்டு. அடுத்த வசனம். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேவாயோடு ஒட்டிக்கொண்டது என்னை மரண துளியிலே போடுகிறீர்கள். These words are exactly fulfilling there. இந்த வார்த்தைகள் கல்வாரி சிலுவையிலே இப்பொழுது நிறைவேறுகிறது. அதனால தான் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்பொழுது பாவமாக்கினார். இயேசுவே பாவமாகி விட்டார். பாவம் அறியாத அவரை கல்வாரி சிலுவை பாவமாக்கி நிற்கிறது. இப்பொழுது எல்லாவற்றையும் பூமியில் உள்ள சன்மார்க்கர்களின் மேல் கண் வைத்திருக்கிற தேவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபகுக் chapter 1 verse 13. இப்பொழுது தீமையை மார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, God who cannot see the sin, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, that's our God. தேவன் பாவத்தை பார்க்கிறதே இல்லை, அருவருக்கிறார். இப்பொழுது தம்முடைய குமாரனை பாவமாக்கப்பட்டிருக்கிறார். That's why the cloud shadowed, அங்கே கார் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இதுவரைக்கும் பிதாவை தரிசித்த தேவன். Now there is a disconnection. பாவம் தான் பிரிக்கும். அதனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சிலுவையின் பாடுகள், பாவத்தினுடைய பாரம், பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார், அது பிரித்தது. அதனால தான் பாவம் கொடூரமானது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ண, பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சேன்னமாம் சிலுவையிலே பரியானேன் பாவி உனக்காய். பரிகாச சேன்னமாம் சிலுவையிலே
struggling as starting. இப்பொழுது பாடுகளின் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அதனால தான் இப்பொழுது அவர் அடிபட்டு அவருடைய இரத்தமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே you feel thirsty, தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம் யோவான் 19. அதன் பின்பு 28 எல்லாம் முடிந்தது என்று எல்லாம் முடிந்தது இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். According to the word of God, it's exactly வேத வாக்கியங்களின்படியே. So everything in Jesus life according to the scripture, தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே இயேசு தேவகுமாரனாய் தேவ சாயலாக வாழ்ந்தார். அவர் மனித சாயலாக வாழவில்லை, மனித உடலில் வாழவில்லை என்று சொல்லி சில ஞானிகள் தர்க்கிப்பது உண்டு, தர்க்கம் செய்கிறார்கள். பட் இந்த வார்த்தை இயேசு மனித உடலில் தான் வாழ்ந்தார், மனிதனாகவே வாழ்ந்தார் என்பதை அழகாக பதிவு செய்கிறது. அதனால்தான் இதை சிலுவையில் அருகில் நின்ற யோவான் மாத்திரம் பதிவு செய்கிறார். The one who was closer to God. Others, those who hear, they wrote the gospel. But this guy is sitting near, standing near to the cross. சிலுவைக்கு அருகாமையில் நின்று கொண்டு அவர் தான் இதை பதிவு செய்கிறார். தாகமாயிருக்கிறேன். அதனால தான் நம்முடைய சாயலிலே நம்மை போல் வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வேர்வை எல்லாம், அவருடைய இரத்தம் எல்லாம் வெளியேறின பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு காடி கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம் 29 வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஈசோப்பு ஒரு வகையான புல். இந்த யூசேப்பு கொண்டுதான் பழைய ஏற்பாட்டில் பலிகள் சுத்திகரிக்கப்படும். ஈசோப்பு அதை எடுத்து தான் ரத்தத்தில் முக்கி என்ன செய்வாங்க, ஏன் பஸ்கா அடிக்கப்படும் போது கூட பஸ்காவின் ரத்தம் ஈசோப்பை கொண்டு தான் வீட்டின் நிலைக்கால்களில் என்ன செய்யப்பட்டது, அங்கே தெளிக்கப்பட்டது, விளைக்கால்களிலே பூசப்பட்டது. ஸோ இட் இஸ் a symbolize that Jesus is dying for our sins. It's a sacrifice. பலியாக இப்பொழுது மனுக்குலத்தின் பாவத்திற்காக பலியானார் என்பதை இந்த செயல்கள் அங்கே ஞான அர்த்தமாக காண்பிக்கப்படுகின்றன. நல்ல கவனிங்க. வாய் ஏன் இந்த பாடுகள் உமக்கு? நீனும் நானும் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய சரீரத்தை அடிக்க கொடுத்தார். அதனால தான் இதோ உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த கர்த்தருடைய பந்தியில் கூட வர மாட்டேங்கிங்களே. You are not telling anything. You believe this truth, come and partake. உனக்காக தாகம் எடுத்த சூழ்நிலையிலும் தன்னை ஒப்பு கொடுத்து அடிக்க கொடுத்தாரே, அதை சொல்கிறார், இது உனக்காகடா. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நித்திய ஜீவனுக்கு வாக்குரியது. அதில் பங்கெடுக்கணும்னா முடியல. ஐ எம் நாட் அகெயின் ஃபோர்ஸிங், ஐ எம் என்கரேஜிங். இதுவரைக்கும் கர்த்தருடைய பந்தியிலே வராதவர்கள், இதுவரைக்கும் ஞான ஸ்நானத்திலே பிரகாசிக்கப்படாதவர்கள், குயிக்லி இட் இஸ் யுவர் டைம். ஏனென்றால் உனக்காகவும் எனக்காகவும் தாகம் தாகம் என்றே எனக்காயே
time is getting closer towards his death. அவருடைய மரணத்திற்கு நேரான வேலை சம்பவித்த வேளையிலே now he has the satisfaction that he finished everything. வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடித்து விட்டோம் என்கின்ற அந்த சம்பூரணத்திற்காக ஆண்டவர் வருகிறார். அதனால தான் முடிந்தது. when they take the gall, காடியை வாங்கின பொழுது யூசோப்பினால் அந்த பலி தெளிக்கப்பட்டு அந்த காரியம் நிறைவேறின பொழுது yes it's done, பாவத்திற்கான பலி செலுத்தப்பட்டு விட்டது. now it's finished. மனுஷனை ரட்சிக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய பொறுப்பு செய்தாகி விட்டது. இல்லை கவனிங்க, பாடுகள், நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள் ஏராளமான சூழ்ந்து கொண்ட போதிலும் பிதாவின் சித்தத்தை ஏற்ற வேளையிலே சரியாக செய்து முடித்தார். there is a assignment, there is a call for you. உனக்கு ஒரு அழைப்பு உண்டு, உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இயேசுவை போல முடிந்தது என்று சொல்ல முடியுமா? தாயார் சொன்னார்கள், ஆண்டவருடைய கிருபையினால எல்லாம் முடிச்சிட்டேன், just waiting for his presence. ஆண்டவரே என்னை எப்போ மேலே எடுப்பீங்க? that's the people those who finish the race successfully. ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தவர்கள் தான் அந்த நம்பிக்கையோடு கூட சொல்ல முடியும், ஜெயமாக ஓட்டி முடித்தார். but that's a role model. அதுதான் நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:21 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி follow his footsteps. That's for the church. How he fulfilled the Father will. எவ்வளவு துக்கம், எவ்வளவு நெருக்கம், எத்தனை அதிகாரங்கள் எதிர்த்து நின்றன, எத்தனை போர்ச்சேவர்கள் எதிர்த்து நின்றார்கள், ரோம சாம்ராஜ்யம் எதிர்த்து நின்றது, சொந்த யூத ஜனங்கள் எதிர்த்து சிலுவைக்கு கொண்டு போனார்கள், ஏரோது பிலாத்து போன்றவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தேவ சித்தத்தை செய்து முடித்தார். ஏராளமான சூழ்நிலைகள் we don't like. இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து கேட்டேன், நான் இந்த ஊர்லலாம் வேலை செய்யணுமா பிரதர்? இருக்குல்ல, ஒரு கான்செப்டில் வரும்போது இதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு போயிடலாம் வருதுல்ல, அங்கே போன பிறகு தட் இஸ் பெட்டர் அப்படின்னா என்ன? பிடிக்கல, இந்த மூடு அங்கே பிடிக்கல, என்னதான் இருந்தாலும் ஆனால் குவைத்தி சொல்லிடுறான், பிடிக்கல, என்னதான் இருந்தாலும் பார்ஷியாலிட்டி ஆதா இந்தின்னு சொல்லிடுறான், முடியல, எதுக்கு இது? அப்படி தானே? திடீர்னு வந்துட்டு ஒன்றும் தெரியாதவன் நம்மளை பார்த்து மூக்கு பாஃபிமா, அவனுக்கு கிடையாது முதல்ல, அப்படி தானே? ஒன்றுமே தெரியாது, பிடிக்கல தான், லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு ஆடுறான். பிரதர் இவங்க கூடலாம் வேலை பார்க்கணுமா? சில வேலைகளில் சிலர் வந்து சொல்லுவாங்க, ஒன்றுமே தெரியல பிரதர், எனக்கு ஃபோர்மேன். ஆஹா, பொறுமைக்கு பரிச்சை வச்சுருக்காரு. ஒன்றுமே தெரியல பிரதர், எனக்கு இன்ஜினியர். பொறுமைக்கு பரிச்சை, கொஞ்சம் கவனமாக இரு. பிடிக்கல தான், பட் வாட் இஸ் த ஃபாதர் வில்? பிதாவின் சித்தம் என்ன? இந்த கேம்புக்குள்ளே, இந்த 4 பெட்டிக்குள்ளே, 4 பெட்டு ஸ்பேஸுக்குள்ளே கிடக்கணுமா? சரியான லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பப்ளிக் டாய்லெட்ஸ் கிடக்கணுமா? வாட் இஸ் த ஃபாதர் வில்? இயேசுவுக்கு முள்முடி, பட் ஸ்டில் இட் இஸ் த ஃபாதர் வில். முள்முடி சூட்டப்பட்டாலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் சூட்டப்படவில்லை, ஆணிகள் அடிக்கப்பட்டாலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அடிக்கப்படவில்லை, ஈட்டியினால் குத்தினாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் குத்தப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், அவர் குத்தப்பட்டு ரத்தம் சிந்துவார், ஆனால் அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. எக்ஸாக்ட்லி ஹேப்பன். வாட் காட் ஹஸ் டிசைடட், ஒன்லி தட் ஸ்ட்ரகிள். அத்தனை பாடுகள் பட்டும், அத்தனை அடிகள் பட்டும் அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. ஈவன் நாட் ஈவன் மெட்டாகார்பல்ஸ், ஸ்மால் போன்ஸ், கீழே அப்படி திருங்கினா அப்படி உடைஞ்சிடும், அது கூட அவருக்கு உடைக்கப்படவில்லை. ஏனென்றால் அது பிதாவின் வாக்குத்தத்தம். உனக்கு என்ன நியமிச்சிருக்காரோ அந்த போராட்டம் தான் நடக்கும். அது கிறிஸ்துவுக்குள்ளான போராட்டம், தேவனுக்குள்ளான போராட்டம். அதை மீறி ஒன்றும் போயிடாது.
அதை மீறி என்ன செஞ்சிடாது, ஒன்றும் போயிடாது. ஸோ யூ ஆல்சோ ரன் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட் மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் ட்ரபிள். அந்த நெருக்கங்களுக்கு மத்தியிலே இயேசுவை போல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நாமும் அழைக்கப்படுகிறோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். கரங்களை தட்டி போடாம வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். Everything is finished. எல்லாம் முடிந்தது. Still there is only one responsibility remains. இன்னும் ஒன்று மீதி இருக்கு. சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. வேண்டிக் கொண்ட கல்லனுக்கு பரதேசியின் பாக்கியத்தை வழங்கினார். தாய்க்கும் சீசனுக்கும் ஆறுதலின் வார்த்தைகளை வழங்கினார். தம்மை அனுப்பின பிதாவுக்கோ அவர் அருளின ஆவியை திரும்ப வழங்கினார். லூக்கா 28:23 இயேசு பிதாவே, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் இது ஆவியினால் ஆரம்பமானது. There was a heated discussion between the Jordanian guys. சொன்னா மரியம் பரிசுத்தமானவர்கள். Good, I also agree that. Then who is the father? நான் சொன்னேன், God is the father. How God is the father? அந்த வெளிப்பாடு தாண்டா உனக்கு இல்லை. நான் அந்த பாக்கியம் பெற்ற ஜனம். நான் அந்த பாக்கியம் பெற்ற ஜனம். நல்ல கவனிங்க. மத்திய எழுதும் சுவிசேஷம் 1:18 வாசிக்கிறோம்ல, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது. அப்படிதானே? வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கும் நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஸோ ஸ்திரீயின் வித்தும் பிதாவின் வித்து பரிசுத்த ஆவியினால் இணைக்கப்பட்ட பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் பரிசுத்த ஆவியின் பலன் உன்மேல் வரும். கேட்டால புருஷனை அறியேனேன்னு சொன்னபோது பரிசுத்த ஆவியின் பலன். ஸோ த பிகினிங், த சீட் ஆஃப் காட் வில் கம் டு யூ பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாக இருக்கின்ற அவரை ஸ்திரீயின் வித்தோடு கூட இணைப்பா. ஜஸ்ட் அ டஃப் கால், பட் he accepted it. ஆனால் அதை நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டா உன்னதமானவரின் பலன் வரும். இல்லைக்காக நீங்கள் இன்னைக்கு இருக்கிற குளோனிங்கே அந்த பலன் இருக்குன்னா
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். தன்னுடைய ஆவியிலே ஆரம்பம் பண்ணினார். தன்னுடைய ஆவியை மரியாளோடு கூட இணைத்து கிறிஸ்துவை மாம்சத்திலே வெளிப்பட பண்ணினார். அதனால தான் இது ஆவியினால் ஆரம்பிக்கப்பட்டது. நாம் எல்லாம் மாம்சத்தில் இருந்தவர்கள். என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானத்தால் பிரகாசிக்கப்பட்டோமோ அன்றைக்கு ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். பவுல் அது அழகாக எழுதுறாரு. ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள், கலாத்தியர் 3:3 வாசிப்பான். ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பண்ண போறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினர். Are you so foolish? This race is a spiritual race, my dear people of God. இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய அத்தனை பாடுகளையும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மையமாக கொண்டு தான் நாம் செயல்பட வேண்டும். நாம் நிதானிக்க வேண்டும். நாம் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஆவியில் முடிவு எடுக்கிறோமா இல்லை மாம்சத்தின்படி நம்ம முடிவு எடுக்கிறோமா? நம்ம மாம்சத்தின்படி முடிவு எடுத்தால் நாம் முட்டாள்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆவியினால் ஆரம்பம் பண்ணினீர்களே, தேவன் நடத்தினாரே, தேவன் வாசல்களை திறந்து தந்தாரே, தேவன் தேவைகளை சந்தித்தாரே, இத்தனை நடத்தி வந்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது விட்டுவிட்டு வேறு எங்கேயோ உன் கவனம் திரும்புகிறதோ, உன் நம்பிக்கை திரும்புகிறதோ? ஆவியினால் ஆரம்பம் பண்ணினதல்லவோ? எத்தனை தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின வாழ்க்கை கிறிஸ்து கடைசி வரைக்கும் தடுமாறவே இல்லை. கடைசி வரைக்கும் தடுமாறாத ஒரு கடினமான தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் 1 கொரிந்தியர் 3:18 ஒருவன் ஞானி என்று எண்ணினால் இந்த உலகத்தினுடைய ஞானம் அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ஞானத்தின்படி அல்ல, தேவ ஞானத்தின்படி. So that is a spiritual wisdom. அதுதான் ஆவிக்குரியது. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இயேசுவின் சாயலாய் அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவார்கள். எவ்ரி டே எப்படி இயேசு சம்பூரணமாக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து தன் ஆவியை பிதாவின் இடத்தில் தைரியமாக ஒப்பு கொடுத்து தன் ஓட்டத்தை முடித்தாரோ, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நாமும் நாளுக்கு நாள் தெய்வ சாயலாய் மாறி இயேசுவை போல ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்து அவர் சாயலாய், இயேசுவின் சாயலாய் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். Don't worry about your children's future. God will take care of that. Because we are in Jesus. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக கிடைக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒன்றை சோதிச்சு ஒன்றை உருவாக்கி விசுவாசத்துக்கு பரீட்சை வச்சு அதில் அவருக்கு ஏகப்பட்ட சிரிப்பு. எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைச்சிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் கடைசி லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட். நான் சில நேரம் கேட்பேன், உமக்கு நக்கல் அதிகம் வை, எங்களை கடைசி உரிய காக்க வைக்கிறதுல உமக்கு என்ன சிரிப்பு? தட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் யுவர் ஃபெய்த். விசுவாசத்துக்கு பரீட்சாதான். ஐயோ என் பிள்ளைகள் கஷ்டப்படுறோம். நத்திங். நீதிமான்களின் சந்ததி அப்பத்துக்கு வாஞ்சித்ததை நான் கண்டதில்லை. திஸ் ஜெனரேஷன் ஆவியினால் நடத்தப்படுகின்ற சந்ததி. இந்த ஆவியினால் நடத்தப்படுதல் இயேசு எப்படி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தாரோ அதை போல ஜெயமாய் முடிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வீர். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். வாச பாதையில்
நித்திய ஜீவனை வாக்களித்தவர். நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு நித்திய ஜீவனை ரட்சிப்பை வாக்களித்த தேவன். சத்தம் கேட்டு நாடும் ஆயத்தமாயிடுவேன். எல்லாருக்கும் அந்த ஆண்டவருடைய சத்தம் கேட்கட்டும். தகப்பனே, மேய்ப்பனுடைய சத்தத்தின் கேட்கின்ற ஆடுகளாக எங்களை மாற்றும் ஐயா. நாட்களும் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை Thank you, Lord. Oh, the holiness. உயர்வையும் மேன்மையும் அறியாது இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இதுவே உனக்கு இரட்சணிய நாள். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கின்ற நாள், உனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகின்ற நாள், அவருடைய சரீரத்தில் பங்கெடுக்கின்ற நாள். இந்த காலத்தை நீ அறியாமல் போவாயோ? இருக்கிற யாரும் இந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. உன்னை சொந்த ஜனமாய் மாற்றிக்கொள்ளும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே, தம்மை தாமே பிக்க கொடுத்தாரே, உன்னை நீதிமானமாக்கும்படியாக, உன்னை சுத்திகரிக்கும்படியாக சகலத்தையும் செய்து முடித்தாரே. இந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். எஸ் லார்ட், ஐ ஹேவ் டு வேல்யூ மை சால்வேஷன். என் ரட்சிப்பினுடைய விலை உயர்ந்த ரட்சிப்பை நான் இறுக பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொண்டு பரிசுத்தத்தில் பரிபூரணமாக்கப்படும் வரைக்கும், மணவாளனை மத்திய வானில் சந்தித்து என் மோட்ச வீட்டிலே சேர்த்துக் கொள்ளும் வரைக்கும் என்னை மண்டையிலே சேர்த்துக் கொள்வீராக. யோவானை அரவணைத்தது போல உடைய மார்பண்டையிலே அரவணைத்துக் கொள்வீராக என்று அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம். கொய்யவன் கையில் களிமண்ணை போல நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை உருக்கி உருவாக்கும் என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் பாட போகிறோம். விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவார் இல்லையே,
என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, விலை உயர்ந்த மாத்திரமாய் உன்னை மாற்றுவதற்கு தேவன் பாத்திரராயிருக்கிறார். விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி உன்னை விலையேறப்பட்டவனாய், உடைக்கப்பட்ட பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, தள்ளப்பட்ட பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, கனத்திற்குரிய பாத்திரமாய், ஜெயம் கொள்ளுகிற பாத்திரமாய் மாற்றும்படியாக ஓ ஆவியானவர் நம்மை உருவாக்குகின்ற ஒரு நேரம் ஆவியில ஆரம்பம் பண்ணினோம். இயேசுவை போல ஜெயசாலிகளாய் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். எல்லா கரத்தை உயர்த்தி, விலை போகாத பாத்திரம் நான், விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவார் விலை இல்லாவும் கிருபை, கிருபை தாரும், கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகளை நிரப்புமையா, தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, என்னை உடைத்து உமக்கு சொந்தமாக்கி துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னை நிரப்பி நடத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.